ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இந்த இரும்பு தோசை கடாயில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி துரு பிடிச்சிருங்க. நம்ம வீட்லேயும் இப்படி தான் ஒரு சூப்பரான தோசைக்கல் இது. இந்த தோசைக்கல் நல்ல ஹேண்டிலோட இரும்பு தோசைக்கல், நல்ல வெயிட்டானது தான். ஒரு 3 மாதமாக இதை நான் யூஸ் பண்ணலை, அதோட விளைவு துரு பிடிச்சிருச்சு. சரி, இன்றைக்கி இதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எண்ணெயும் தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா தடவ ஆரம்பித்தேங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம அடுத்தது என்ன போட போகிறோம். ஏன்னா புளி வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புளி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ அடுத்ததாக சூப்பரான ஒரு விஷயம், வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரித்து எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற சைஸில் எடுத்து வச்சுட்டு அந்த கரண்டியில் குத்திக்கிட்டு அதையும் வச்சு நல்லா தடவ ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் புளி இதெல்லாம் நல்லா தடவிட்டு இதுக்கப்புறம் தான் இப்போ நான் தோசை வைக்க போகிறேன். நல்லா பழகியிருந்த தோசைக்கல் சுத்தமாக தோசை வரல, அப்படியே ஒட்டிக்குது. சரி, இப்படி பண்ணால் வருமா அப்படின்ற ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா அப் அண்ட் டவுனு ரவுண்டு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. ஸோ பாருங்கள், எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிருக்கேன். ஆனால் இது தோசை இதில் வருமா அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்படி மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு இரும்பு தோசைக்கல்லும் கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 700 ஆகுது. சரி, இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த கல்லை வந்து மாற்றுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வெங்காயம் புளி இதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லில் இப்போ தான் நான் தோசை ஊற்ற போகிறேன். என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த தண்ணி வந்து நான் துணி கிண்டிலாம் வச்சு துடைக்கலை, நல்லா அது எவாப்ரேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கரண்டியாலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது எவாப்ரேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்ம தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தோசை கரண்டியாலே இது பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வருதான்னு பார்க்கலாம் இருங்க. தோசை மாவு கூட நான் வந்து சாதா தோசை மாவு இல்லை, கொஞ்சம் புளிச்ச தோசை மாவு தான். அதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் நான் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிட்டேன். மெலிசாலாம் தோசை ஊற்ற வேண்டாம், நம்ம தடியாகவே தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புளிச்ச மாவில் வெங்காயம்லாம் போட்டுட்டு ஒரு 2 கரண்டி தாராளமாக ஊற்றி ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அதாவது 3/4 ரவுண்டு வர அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வந்தால் சாப்பிட்ருவோன்ட்டு கொஞ்சம் மிளகா அப்படியும் தூவி வச்சேன், இட்லி மிளகா அப்படியும். வாங்க, தோசை எப்படி வந்திருக்குன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள்.